ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சகசிராதித்ய சங்காசம் சகசிரபதரம் பிரபும் சகசிரதோ சகசிராரம் பிரபத்யேகம் சுதர்சனம். அற்புதமான இந்த ஸ்லோகம் சுதர்சன ஆழ்வாரை சரணமாக பற்றுகிறேன் என்று தெரிவிக்கிறது. சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதிக்கு இரண்டு அடையாளங்கள், அது அசாதாரணமான அடையாளங்களாக சொல்லப்படுகின்றன. வலக்கை ஆழி இடக்கை சங்கம் உடையமால். அப்படி அந்த எம்பெருமானுக்கு வலது கையிலே பிடித்த திருவாளி, இடது கையிலே வெண்சங்கம். அதற்கு திருஆழி என்று சொல்கிறோம், சக்கரத்தாழ்வார் என்று சொல்கிறோம், ஸ்ரீ சுதர்சனம் என்று சொல்கிறோம். இவரை ஆழ்வார் சப்தத்தை இட்டு சொல்லணுமா? ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலும் அவனுடைய சௌந்தரியங்களிலும் ஆழங்கால் பட்டவர்கள், நம்மையும் ஆழங்கால் படுத்தியவர்கள். இவர் ஒரு சுதர்சனம், ஒரு ஆயுதம். இவருக்கு அந்த ஆழ்வார்ங்கிற சப்தத்தை இட்டு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, கருதுமிடம் பொருதுபுணல் கைகொள் சக்கரத்து மெய் நின்ற வரை போடும். அப்படி இந்த சுதர்சனம் எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறது. அந்த எம்பெருமான் சங்கல்பித்த மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே கையிலிருந்து புறப்பட்டு எம்பெருமானுக்கு என்ன நினைவோ அந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறது. அப்போ கஜேந்திர ஆழ்வான ரக்ஷணம் வந்தனும், அந்த முதலைய சம்ஹாரம் வந்தனும், நாராயணாவோ மணிவண்ணாவோ வாராய் என் ஆயுடரை நீக்காய் அப்படின்னு அந்த கஜேந்திர ஆழ்வான் பிரார்த்திச்சுட்டான். அவ்வளவு வேகமா போற காலத்துல கையில இருக்கிற அந்த சுதர்சனமும் தயாராக புறப்பட்டு விட்டது. சற்றும் அங்கே தாமதியாமல் அரைகுலைய தலைகுலைய வந்து விழுந்த உடனே, எம்பெருமான் விழுந்து உடனே அங்கிருந்து திருக்கையிலிருந்து புறப்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த முதலையை சம்ஹரித்தது. அப்படி எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு சேர அது கைங்கரியம் செய்கிறது. அந்த பெருமை ஸ்ரீ சுதர்சனருக்கு உண்டு. அப்படி எம்பெருமான் குருக்ஷேத்திர யுத்தத்துல பீஷ்மர் அம்புகளையும் தொடுத்து தொடுத்து அர்ஜுனனை அடித்து கொண்டிருக்கிறார். அந்த அம்புகளை எல்லாம் தன் முகத்திலே வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த பார்த்த சாரதி, பார்த்தனுக்கான அந்த சாரதி, உலகத்தார் எல்லாம் பார்க்கும்படி பார்த்த அந்த சாரதி அந்த அம்புகளை எல்லாம் தன் முகத்திலே பெற்றுக்கொள்கிறார். ஒரு கட்டத்துல அவருக்கு ரோஷம் வந்துருது. அந்த ரோஷம் வந்த உடனே, சரி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கோம், அதையும் தாண்டிடுவோம். அர்ஜுனன் ஆசிரிதன், அவனை ரட்சணம் பண்ணணும். அதனால உடனே தேர்லேருந்து குதிச்சு பீஷ்மரை பார்க்க வேகமா போற காலத்துல அந்த சக்கரமும் தானே புறப்பட்டு முன்னால போச்சு. அப்புறம் பீஷ்மர் வெள்ளை அம்பையும் போட்டுட்டு கண்ணீரும் கம்பளையுமாக, ஏ பரந்தாமா புருஷோத்தமா அப்படின்னு கிருஷ்ணனை கொண்டாடுறார். இப்படி எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலேயே கையிலிருந்து புறப்படுகிறது. அதனால பிரயோக சக்கரத்திலேயே இருக்கா சில திவிதேசங்கள்ல பெருமாள். அதை பத்தி ரங்கராஜ ஸ்தவத்துல கொண்டாடுறார். பிரணத ஆசிரித தந்திரன் எம்பெருமான். அதனால ஒருவேளை இந்த சக்கரத்தை திருப்பக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஆசிரியர் ரட்சிக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிருமோ? அப்படி ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் எம்பெருமான் பிரயோக சக்கரத்துல இருக்கார் நம்பெருமான். அதுக்கு பிரணத ஆசிரித பாரதந்திரியம்னு பேர். அப்படி எம்பெருமானுக்கு தகுந்த உற்றவுடைய திருவுள்ளத்துக்கு சேர அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான். இத்தனை பெருமை படித்த அவரை ஆழ்வான்னு சொல்றதுல ஒரு தட்டும் இல்லை. அம்பரீஷன்ட்ட அபச்சாரப்பட்டுட்டார் தூர்வாசர்.
சக்கர பிரயோகம் வந்துட்டு இருக்கு. அப்ப எம்பெருமான் திருவுள்ளத்துல துர்வாசரை அடிச்சிடணுங்கிற இல்லை. அப்படி அந்த சக்கரத்தாழ்வார் இவர் போயிட்டு வரட்டும், எல்லாரையும் ஆசிரியமா கேட்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்பரீஷனுடைய பிரபாவத்தை வெளியிடணும், அவருடைய பெருமையை இந்த உலகத்தார் அறியணும்னு திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்துக்கு சேர வயசானவர் தூர்வாசர், அவர் ரிஷி முனி முன்னால போயின்னு இருக்கார். அவருக்கு விளக்கு காமிப்போன்னு பின்னால சுதர்சனாழ்வார் அப்படியே வந்தார். அவரை தொடர்றதுல உத்தேசம் இல்லை, அவருக்கு வயசானவர் போறார், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டும், அவருக்கு எங்க ரட்சணம் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளத்துக்கு சேர பின்னால விளக்கு காமிச்சுட்டே வந்தார். அவருக்கு யாரும் கதவு திறக்கல. இந்த தூர்வாசனை தொட போறது இல்லை, எம்பெருமான் திருவுள்ளத்துல அது இல்லை. ஆனா இவரை குறித்து தான் இந்த சக்கர பிரயோகம் ஆயிருக்கு, நான் புறப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னாராம் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார். அதனால இந்த பெரியவருக்கு விளக்கு காமிச்சுட்டு போறேன், இவருக்கு யாராவது ஆசிரியனம் கொடுக்கணும்னு நினைச்சா நான் அவாளை அழிச்சிருவேன். ஏன்னா இவரை ரட்சணை பண்ணி அம்பரீஷத்தை கொண்டு விட்டு சபாபனம் கேட்கணும். ஏன்னா அந்த அம்பரீஷன் பிரபன்னன், பாகவதோத்தமன், அது எம்பெருமான் திருவுள்ளத்துல இருக்கு. அதற்கு சேர இந்த சக்கரத்தாழ்வார் கைங்கரியம் பண்ணார். அதனால எம்பெருமான் கூடவே இருந்து அவருடைய திருவுள்ள வகுப்புக்கு ஒரு கைங்கரியம். அப்படி அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறது. பார்த்தான் பெருமான், உமருக்கு இவ்வளவு வைபவம் இருக்கு, அதனால நமக்கு வலது பக்கத்துல நீர் இருக்கணும், இடது பக்கத்துல எதிகிரி நாச்சியரை வச்சுட்டேன், நீர் வலது பக்கத்துல இருக்கணும்னு திருநாராயணபுரத்துல திருநாராயணனுக்கு வலது பக்கத்துல அந்த சுதர்சன ஆழ்வார். அற்புதமான அவருடைய திருநன்னாள் இன்று, இந்த ஆனி மாதம் சித்திரை நன்னாள். இந்த நன்னாள்ல திருவாய்மொழி 1000 கேட்கிறார். நேற்றுக்கு சாயங்காலம் திருவாய்மொழி தொடங்கி சேவிச்சு, இன்னைக்கு திருமஞ்சனம் ஆகி காத்தா நித்தியன சந்தானம் சாத்துமுறையாகி திருவாய்மொழி 8-10 சேவிச்சுட்டும், ராத்திரி 9ஆம் 10 10ஆம் 10 சேவிச்சு, ராமானுஜ நூற்றந்தாதியும் சேவிச்சு, 10ஆம் 10 சாத்துமுறை, ராமானுஜ நூற்றந்தாதி சாத்துமுறை, அதனை தொடர்ந்து விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரம், பஞ்சாயுத ஸ்தோத்திரம், இதெல்லாம் அற்புதமாக நடக்கும். இப்ப கூட போன மாதம் சுதர்சன சதகம் பாராயணம் பண்ணா, ஒரு 4 நாள் 5 நாள் பாராயணம் பண்ணா. அதனால அப்பேற்பட்ட அந்த சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனர், அவருடைய திருக்கடாட்சத்துக்கு நாம எல்லாரும் இலக்காவும். அப்படி அவருடைய அருளாலே நம்முடைய அகையிருளும் நீங்கும், புற இருளும் நீங்கிவிடும். அப்பேற்பட்ட அந்த நன்னாள்ல அவருக்கு மங்களம் பாடி நாமும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை அடிபணிந்து நிற்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.